இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டு மாத்திரக்கார அங்க குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியக்கார கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, நேற்று குவைட்டில் அமெரிக்க ராணுவத்தின் ஷினிக் ஹெலிகாப்டர் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஈரானிய ராணுவத்தால். இது ஒரு செய்தியாக வந்தாலும் ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று, அதுவும் இஸ்ரேலுக்குள்ளிருந்து. யார் சொல்றா? முன்னாள் பிரதமர், அவருடைய பேர் வருகுது பாருங்க. மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் யூதர்கள் குற்றவாளிகள் என முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் கூறுகிறார். 2006 முதல் 9ஆம் ஆண்டு, மிகவும் கிட்டத்தில் அவ்வளவு தூரம் இல்லை, பணியாடி எஹூத் ஆல்மர்ட் அவர் பேர் அதானா, அவர் சொல்றாருன்னா பாருங்க, இப்ப யூதர்லயே ஒரு நல்லவன் இருக்கிறானா இல்லையா? அவர் ஆட்சி நான் நினைக்கல. அதாவது இப்ப இஸ்ரேலுக்குள்ள இருந்து முழு இனத்தையும் சொல்றேன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு ஆம்பளை தைரியம் வேணும் இல்ல? யூதர்கள் அதாவது உண்மைதானே பாருங்க. அதைத்தான் நானும் தொடர்ந்து சொல்லுவதெல்லாம். இந்த பன்னாடா இவனாரு, இந்த மாம்சும், இந்த ட்ரம்ஸும், இந்த சாத்தான், 2 சாத்தானுங்களும் மனித குலத்துக்கு எதிரான ஜந்துக்கள். அதை பாருங்க, இஸ்ரேலுக்கு உள்ளிருந்து அது முன்னால் ஒரு பிரதமர் சொல்றேன்னு சொன்னால் இது மிகப்பெரிய இஷ்யூவாக ஜப்பான் மூலம் வந்து செய்தி பரவுது. உலகத்தின் பல மொழிகளிலும் இந்த செய்தி பரவுது, மிகப்பெரிய இஷ்யூவாகவும் பார்க்கப்படுது. இப்ப இவனுக்கு பௌத்த கலக்க போகுது. என்னடா இவன் குலத்தை இப்படி சொல்லலான்னு பாருங்க. அது உண்மைதானே? ஒரு மனிதன்மை வேணுதானே? மனித தன்மையை இதயமே இல்லாம தண்ட இதயங்களை தரையில இறக்கி வச்சுதான் இந்த குத்து அடிக்கிறாங்க. அப்படி அந்த மனித குலத்துக்கு எதிரான சக்திகள் குற்றவாளிகள் என்று ஒரு நாட்டின் முன்னாள் பிரதமர் சொன்ன விடயம் மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுது. வாங்க நம்ம குவைட்டுக்கு போயிட்டு அப்புறம் இஸ்ரேலுக்குள்ள போவோம். குவைட்டில் அமெரிக்க ராணுவத்தின் சினுக் ஹெலிகாப்டர் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கேம்ப் பியூரிங் மீதான ஈரானிய சாக்கெட் 136 தாக்குதல் வளைகுடா போரின் அபாயகரமான புதிய கட்டத்தை காட்டுகிறது. கேம்ப் பியூரிக்கில் ஈரானின் ஷாக்கெட் 136 ரக ரோன் என சந்தேகிக்கப்படும் ஒன்றால் அமெரிக்க ராணுவத்தின் CH-47F சினுக் ஹெலிகாப்டர் அளிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் வளைகுடா முழுவதும் உள்ள அமெரிக்க இலக்குகள், தளவாடங்கள், மையங்கள் மற்றும் சூழல் இறக்கை விமானங்கள் செயற்பாடுகள் எவ்வளவு எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை என்பதை தெளிவாக காட்டுவதாக அந்த தெரிவிக்கிறது. அதாவது வளைகுடாவில் இருக்கிற அமெரிக்க தளங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை மிக தெளிவாக காட்டுவதாக இந்த ஹெலி விபத்து சொல்லப்படுதாம். குவைத்தில் அமெரிக்க ராணுவத்தின் சினிக் ஹெலிகாப்டர் அளிக்கப்பட்டது. கேம்ப் பியூரிங் மீதான ஈரானின் 136 தாக்குதல் வளைகுடா போரின் அபாயகரமான புதிய கட்டத்தை குறிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. கேம்ப் பியூரிங்கில் அமெரிக்க ராணுவத்தின் CH-47F சினிக் ஹெலிகாப்டர் அளிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஈராக் அமெரிக்கா இடையேயான மோதலை சர்ச்சைக்குரிய வான்வெளிக்கு அப்பால் குவைத்தின் மிக முக்கியமான அமெரிக்க தளவாட மையத்துக்குள் திடீரென்று விரிவுபடுத்தப்பட்டதும் மிகவும் பாதுகாப்பான இந்த முகாமுக்குள் எப்படி இது சாத்தியமானது என்றும் பெரிதாக அலட்டப்படுகிறது. ஈரானுக்கு மேல் அமெரிக்க விமானப்படையின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் ஒன்று இழக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்ட உடனேயே இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுவதால் இதன் நேரம் பிராந்திய ராணுவ தலைமையங்கள் முழுவதும் கவலையை தீவிரப்படுத்தியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. வீழ்த்தப்பட்ட ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் சாத்தியமான மீட்பு பணிகளுடன் தொடர்புடைய போர் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதாக அந்த ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளனர்.
பென்டகன் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அல்லது வெள்ளை மாளிகை ஆகிய எதுவும் கூறப்படும் இந்த தாக்குதலை பகிரங்கமாக உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லை என்றும் இது சமீபத்திய ஈரானின் போர்க்கால கூற்றுக்களை சுற்றியுள்ள அதிகாரப்பூர்வ தெளிவின்மையின் போக்கை தொடரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வாஷிங்டன் இறுதியில் இந்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் இந்த வெளிப்படையான தாக்குதல் பலத்த பாதுகாப்பு கொண்ட பின்தள வசதிகள் கூட இனி மூலோபாய ஸ்ட்ராட்டஜிகள் ரீதியாக பாதுகாப்பானவை என கருதப்பட முடியாது என்பதையும் தெளிவாக நிரூபித்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. கேம்பியூரிங் ஒரு பின்தள தளவாட மையமாக இல்லாமல் ஒரு முன்னணி தளமாக மாறியுள்ளது. அல் உதைரி விமான தளம் என்று அழைக்கப்பட்ட கேம்பியூரிங் ஈராக் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது என்றும் மற்றும் அமெரிக்க இராணுவத்தின் முக்கிய துருப்புக்களை தங்க வைக்கும் மற்றும் பராமரிக்கும் வசதிகள் ஒன்றாகவும் அது செயல்படுகிறது. அதாவது அமெரிக்க படைகளின் ஒரு இடைத்தங்கல் மையமாக அது பார்க்கப்படுகிறது. இந்த தளம் சுழற்சி முறையிலான படைப்பிரிவு நிலைநிறுத்தங்கள், எரிபொருள் விநியோகம், வெடிமருந்து சேமிப்பு, கனரக வாகன பராமரிப்பு மற்றும் ஈராக், சிரியா மற்றும் வளைகுடா முழுவதும் உள்ள அமெரிக்க நிலைகளுக்கு தேவையான ஹெலிகாப்டர் செயல்பாடுகளை கொண்டுள்ள மிக பிரதான முகாமாக இது பார்க்கப்படுகிறது. பல தசாப்தங்களாக ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வரலாற்று ரீதியாக ஈராக், பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது கவனம் செலுத்தியதால் திட்டமிடுபவர்கள் குவைத்தை ஒப்பீட்டளவில் பாதுகாப்பான பின்தளமாக பகுதியாக கருதினர். ஆரம்பிக்கப்பட்ட சினிக் தாக்குதல் இந்த அனுமானம் தவிர்க்கப்பட்டு விட்டதை காட்டுகிறது என்றும், ஏனெனில் அது ஈரானிய அல்லது ஈரானுடன் தொடர்புடைய படைகள் இப்போது குவைத்தின் உட்பகுதியில் உள்ள தளபாட உட்கட்டமைப்புகளை தாக்க தயாராக இருப்பதாக தெரிகிறது. 2026 ஆண்டு பதற்றம் அதிகரிக்கும் காலகட்டத்தில் கேம்பியூரிங் ஏற்கனவே பலமுறை தாக்குதல்களை சந்தித்துள்ளது. இதில் விமான கொட்டகைகள், படை வீரர் தங்குமிடங்கள், எரிபொருள் வசதிகள் மற்றும் மின்சார அமைப்புகளை சேதப்படுத்தியதாக கூறப்படும் முந்தைய ட்ரோன் தாக்குதல்களும் அடங்கும் என்றும், ஒரு தந்துரோபாய செயல்பாட்டு மையத்தின் மீதான முந்தைய தாக்குதலில் 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது குவைத்தை தளமாக கொண்ட உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான ஈரானிய தாக்குதல்கள் ஏற்கனவே போர்க்களத்தில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நிரூபித்துள்ளது. எனவே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு CH-47F ஹெலிகாப்டரின் அழிவு என்பது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல, மாறாக அமெரிக்க ஆதரவு வலையமைப்புகளுக்கு எதிராக ஒரு தொடர்ச்சியான தேவி பிரச்சாரத்தின் மற்றொரு கட்டமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முன்கள போர் பிரிவுகளை தாக்குவதற்கு பதிலாக தளவாட மையங்களை தாக்குவதன் மூலம் படைகளை நிலைநிறுத்துவதை தாமதப்படுத்தவும், பராமரிப்பை சீர்குலைக்கவும், படை பாதுகாப்பை சிக்கலாக்கவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு உத்தியை ஈரான் பின்பற்றுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அணுகுமுறை வாஷிங்டன் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றும், ஏனெனில் அளிக்கப்படும் ஒவ்வொரு கூடுதல் ஹெலிகாப்டர், படைவீரர் தங்குமிடம் அல்லது எரிபொருள் சேமிப்பு வசதிக்கும் அதிக செலவில் மாற்று ஏற்பாடுகளும் முக்கிய சொத்துக்களை மேலும் பரவலாக்குவதும் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் யூதர்கள் குற்றவாளிகள் என முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். மேற்கு கரையில் யூதர்கள் கொலைகள், இன அழிப்பு மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்வதாக முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் எஹூத் ஆல்மர்ட் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் இஸ்ரேலின் ராணுவ தளபதி மற்றும் காவல்துறை ஆணையரின் நடவடிக்கைகள் அவர்களை ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இட்டுச் செல்லும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மிகப்பெரிய செய்திங்க. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசம் முழுவதும் வன்முறை அதிகரித்து வரும் நிலையில் ஆல்மர்ட்டின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளது உலகத்தின் மிகப்பெரிய சர்ச்சையை கொண்டு வந்துள்ளது. 2006 ஆண்டு முதல் 2009 வரை 3 ஆண்டுகள் இஸ்ரேலின் பிரதமராக பணியாற்றிய எஹூத் ஆல்மர்ட் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தனது சொந்த நாட்டின் கொள்கைகளை அதிர்ச்சி கூட்டும் வகையில் கண்டித்துள்ளார். நேற்று முன்தினம் சனிக்கிழமை அன்று இஸ்ரேலின் சேனல் 12க்கு அளித்த நேர்காணலில் பாலஸ்தீனிய பிரதேசத்தில் யூதர்கள் கொலைகள், இன அழிப்பு மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்து வருவதாக ஆல்மர்ட் கூறியிருக்கின்றார். மேலும் இத்தகைய நடவடிக்கைகள் இறுதியில் இஸ்ரேலிய அதிகாரிகளை ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன் கொண்டு செல்லும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நியாயமான கருத்தறிக்கை. ஒரு மனுஷன் இருக்கானா பாலு? ராணுவ மற்றும் காவல்துறை தலைமைக்கு நேரடி எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கின்றார். ஆல்மர்ட் தனது கருத்துக்களை இஸ்ரேலின் தலைமை தளபதி
ஏல் ஜமீர் மற்றும் காவல்துறை ஆணையர் டேனி லவி ஆகியோரிடம் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார். இந்த பேரழிவிலிருந்து நாட்டை காப்பாற்றுங்கள் என்று அவர்களை அவர் வலியுறுத்தினார். நீங்கள் ஹேக்கில் அடைக்கப்படுவீர்கள் என்று அந்த இரு அதிகாரிகளையும் அவர் எச்சரித்துள்ளார். மேற்கு கரை நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான இஸ்ரேலிய முடிவெடுப்புகளை சுற்றி சர்வதேச சட்டப்படி இறுக்கமடைந்து வருகிறது என்ற சில இஸ்ரேலிய அரசியல் வட்டாரங்களில் வளர்ந்து வரும் கவலையை முன்னாள் பிரதமரின் இந்த அசாதாரண வெளிப்படையான விமர்சனம் பிரதிபலிக்கிறது. அக்டோபர் 2023 முதல் அதிகரித்து வரும் வன்முறை, தினசரி கொலைகள், வீடுகள் இடிக்கப்படுதல், கட்டாய இடப்பெயர்வுகள் மற்றும் விரைவான குடியேற்ற விரிவாக்கம் உள்ளிட்ட மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலின் இடைவிடாத ஆக்கிரமிப்புகளின் பின்னணியில் ஆல்மட்டின் எச்சரிக்கை வெளிவந்துள்ளது. காசாவில் நடைபெற்று வரும் பெரிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு இணையாக இந்த நடவடிக்கைகள் அக்டோபர் 2023 முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்றும் கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி இஸ்ரேலிய படைகள் மேற்கு கரையில் 1340 பலஸ்தீனிகளை கொண்டுள்ளனர். சுமார் 11,750 பேரை காயப்படுத்தியுள்ளனர். மேலும் கிட்டத்தட்ட 22,000 குடியிருப்பாளர்களை கைது செய்துள்ளனர். அந்த பிரதேசத்தின் கணிசமான பகுதிகளை முறைப்படி இணைத்துகளுக்கான அடித்தளத்தை இஸ்ரேல் அமைத்து வருவதாக தெரிகிறது என சர்வதேச பார்வையாளர்கள் மீண்டும் எச்சரித்துள்ளனர். ICC ஏற்கனவே பிறப்பித்த கைது வரண்டுகளும் உள்ளது. நவம்பர் 21, 24 அன்று காசா போர் தொடர்பான போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் ஆகிய குற்றச்சாட்டுகளின் பெயரில் தற்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் ஹேலண்ட் ஆகியோருக்கு எதிராக ICCயின் முன் விசாரணை அமர்வு கைது வரண்டுகளை பிறப்பித்துள்ளது. டிசம்பர் 2025 அந்த வரண்டுகளுக்கு எதிரான இஸ்ரேலின் மேன்முறையீட்டை ICC மேன்முறையீட்டு அமர்வு பெரும்பான்மை வாக்குகளால் நிராகரித்திருக்கின்றது. காசா மோதலின் போது இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து தனது விரிவான விசாரணையை நிறுத்த கோரிய இஸ்ரேலின் சவாலையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அக்டோபர் 10, 2025 அன்று நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தம் 72,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களை கொன்று 1,71,000க்கு மேற்பட்டோரை காயப்படுத்தியும் காசாவின் குடிமக்கள் உள்கட்டமை சுமார் 90% அளித்து 2 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. புனரமைப்பு செலவுகள் சுமார் $70 பில்லியன் என ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய போர்க்குற்றங்கள் தொடர்பான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைகளை துருக்கி தொடர்ந்து ஆதரித்து வருவதுடன் சர்வதேச நீதியின் மிக உயர்ந்த மட்டங்களில் பொறுப்பு கூறலையும் துருக்கி வலியுறுத்தி வருவது என்பதும் மேலதிக செய்தியாக இருக்கின்றது. இந்த செய்தி ஒரு நாட்டின் 3 ஆண்டு காலம் ஒரு நாட்டை 3 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு முன்னாள் பிரதமர் இப்படி ஒரு கூறியிருப்பது உலகத்தில் ஒரு பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. உண்மையிலேயே நாம் அவருக்கு ஒரு சல்யூட் அடிச்சு அந்த மனுஷன் ஒரு வாழ்த்தி ஒரு நீதி நியாயமாக பேசின பேச்சுக்கு உலகம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும் ஐயா. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்பீர்கள். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.